லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள்னா எவ்வளவு வாக்குச்சாவடிகள், எவ்வளவு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன, எது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன? திலகவதி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, பருகூர், வேப்பநல்லி, ஓசூர், தளி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. கிட்டத்தட்ட 2093 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நேற்று மாலை 6 மணி வரை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதுவரை இல்லாத வகையில் 85.48% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. அதிகபட்சமாக வேப்பநல்லி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா 89.84% வாக்குகளும், குறைந்தபட்சமாக ஓசூர் தொகுதியில் 80.35% வாக்குகளுமானது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக வேப்பனப்பள்ளி தொகுதியில் வாக்கு சதவீதம் அதிக அளவில் பதிவாகியிருக்கு. நேற்று பதிவானப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரமே அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் மூடி சீல் வைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த வாக்குச்சாவடி பெட்டிகள் அனைத்துமே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக்கல் கல்லூரிக்கு கொண்டு வரப்பட்டு இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இங்கு வாக்கு எண்ணிக்கை இருப்பு அறையும் அதேபோல் வாக்கு எண்ணிக்கை அறையுமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த தொகுதியில் நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகியவை பாதுகாப்புடன் கொண்டு வரப்பட்டு தற்பொழுது இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இன்று காலை முதல் ரேண்டம் அடிப்படையில், அதாவது வாக்குச்சாவடி அந்த பூத் அடிப்படையில் அந்த இவிஎம் மிஷின்கள் அங்கங்கே வைக்கப்பட்டது. இவற்றை இன்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான தினேஷ்குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை தேர்தல் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் இன்று காலை அவை சரிபார்க்கப்பட்டது. இந்த சரிபார்ப்பு பணியின் போது வேட்பாளர்களின் முகவர்கள், அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களும் உடனிருந்தார்கள். அவர்களும் இந்த பணியை பார்வையிட்டார்கள். அதன் பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக அந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கான அறைகள் அனைத்துமே சீல் வைக்கப்பட்டது. கண்காணிப்பை பொறுத்தவரை 200க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மத்திய துணை ராணுவ படை உட்பட கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. இந்த வளாகம் முழுவதுமே போலீசாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. யாரையும் அனுமதிக்கப்படவில்லை. அரசியல் கட்சிகளின் முகவர்கள் மட்டும் அவர்கள் உரிய அங்கீகாரப்பட்டு அவர்கள் அந்த 24 மணி நேரமும் அந்த வாக்குப்பதிவு அறை வைக்கப்பட்டிருக்கூடிய அறையை கண்காணிக்கும் வகையில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட ஒரு அறை அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு அறை, அங்கிருந்து அவர்கள் அந்த அறையை கண்காணித்துக் கொள்ளலாம். வேறு யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முழுக்க போலீஸோட கட்டுப்பாட்டில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையமானது இருக்கிறது. வருகிற 4ஆம் தேதி இந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி பழனிவேல். லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல ஸ்ட்ராங் சீலிங் மெக்கானிசம் இருக்கிறதுனால லீக்கேஜ்க்கு வாய்ப்பே இல்ல. சர்வீஸ்க்கு ப்ராப்ளமே இல்ல. லியோ டாப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் நீரை சேமிக்கும், நீண்ட நாள் நீடிக்கும்.